இட்ஸ் இமேஜினரி ஸ்டோரி நாட் பேஸ்ட் ஆன் ரியல் இவெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க யாருமே பார்க்காதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சுவர்ணா மிஸ்ட்ரி. ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக ஒரு ரூமுக்கு வராங்க, ஒரு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலி சந்தோஷமாக இருக்காங்க. நைட்டில் டின்னர் சாப்பிட்றாங்க. கூட நாய் இருக்குது, நாயும் டின்னர் சாப்பிடுது. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டில் தூங்கிட்டே இருக்கப்போ ரொம்ப நேரமாக அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆம்பளையால் தூங்க முடியலன்னு ஏஞ்சி வந்து அந்த நாயை பார்க்கறதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நாய்கிட்ட சொல்கிறான், எதுக்காக நீ ரொம்ப நேரமாக குலைச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை ஆச்சுன்னு அவன் அந்த நாயை தொட்டு தடவுறான். ஆனால் அந்த நாய் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுது. அந்த ரூமுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் பெரிய அதிர்ச்சி காட்டிட்டு அங்கே எல்லாம் சூனிய பொம்மைங்க பேய்ங்க இருந்தது. அதை பார்த்தோன்னே அவன் ஷாக் ஆகிட்டான். அதிர்ச்சி ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. காலையில் அவன் நார்மலாக தூங்கி ஏந்திரிக்கிறான். ஒரே தலைவலியோடு ஏந்திரிக்கிறான். டின்னர்லாம் சாப்பிட்றப்ப அதை பற்றி அவன் யோசிச்சுட்ருக்கான். நம்ம நேற்று நைட்டு பார்த்தது உண்மையா இல்லை கனவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் சாப்பிட்டுட்ருக்கான். அவன் நினைக்கிறான், நேற்று பார்த்தது உண்மை மாரியே இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அந்த ஆம்பளை நார்மலாக தான் இருக்கும். அவன் ஒய்ஃப் கூட இந்த ஃபோட்டோ ஆல்பம் இதெல்லாம் பார்த்துட்டு நார்மலாக ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் அந்த நாய்ங்க கூட இந்த மாதிரிலாம் டே வந்து நார்மலாக போகுது. நைட் டைமில் அவன் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்கான். பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு டிவி பார்க்குறப்போ ஒரு சத்தம் வருது, வித்தியாசமான சத்தம். பார்த்தாக்க அவன் பொண்டாட்டி தலைக்கீழே பேயா மாறி வர்றதை அவன் பார்த்தான். அதை பார்த்த உடனே அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டான். ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தாக்க நார்மலாக மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறான். அவனுக்கு என்ன நடக்குது என்ன போகுதுன்னு புரியல. அவன் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். நம்மளுக்கு நடக்கிறதெல்லாம் உண்மை மாரி தெரியுது, ஆனால் கனவாக வெளியே வருது, என்னன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லி அவனோட பொண்டாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறான். அதுக்கப்புறம் பொண்டாட்டி அவனும் சேர்ந்து நைட் டைமில் ரூமெல்லாம் செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ரூமை செக் பண்ண போகிறப்ப தான் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஒரு பொம்மை பேய் இருந்துக்கிட்டு அவங்களோட முன்னாடி வருது. அதை பார்த்த உடனே அவங்க பயந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. தலை தெறிக்க ஓடினப்ப வேறு ரூமில் இருக்கிற பேய்ங்கெல்லாம் அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க பயந்துட்டு ஒரு ரூமாக உள்ளார போகிறாங்க. அந்த ரூம் உள்ளே இருக்கிற பேய்ங்கெல்லாம் வெளியே வருது. எல்லா பேய்ங்களும் சேர்ந்து அவங்கள துரத்த ஆரம்பிச்சிச்சு. அவங்க 2 பேருமே தலை திரிக்க ஓட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கதவு மெதுவாக திறந்துச்சு. அவங்க வந்து பெரிய ஆவி வந்து பேய் வந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுட்டு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேய் இருந்துக்கிட்டு அந்த ஹில் ஸ்டேஷனில் அந்த மலை மேலே வந்து குதிக்கிற மாரியே ஆக்ஷன் காமிச்சு எல்லாத்தையும் பயமுறுத்துது. அதேமாரி ஒரு ட்ரிப்புக்கு வந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே பயமுறுத்தி மேலேருந்து குதிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே அந்த குழந்தைங்க எல்லாருமே பயந்து தெறிக்க ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டாங்க. அவங்க சார் வந்து சிரிப்பு காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த மலையில். ஆனால் திடீர்னு அங்கேருந்து ஒரு பேய் வந்து மேலேருந்து குதிச்சு கீழே விழுந்து செத்துருச்சு. அதை பார்த்த உடனே இவங்க ஹாரராக அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தாக்க அந்த பேய் மேலேருந்து வருது. அதேமாரி அந்த பேய் எல்லாத்தையும் பயமுறுத்தி அந்த இடத்துல வந்து துரத்தடிக்குது. ஒரு கப்புள்ஸ் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பேய் வந்து என்ன பண்ணுதுனாக்கா மலை மேலேருந்து கீழே குதிக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க அதிர்ச்சியில் தெறிக்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து ஏஞ்சி ஓடிட்டாங்க. அதேமாரி வரவங்களை எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வரவங்களை எல்லாத்தையும் சத்தாக்கிது, பயமுறுத்துறது. எல்லோரும் பயந்து தலை தெறிக்க அந்த இடத்துலேருந்து ஓடிடுறாங்க, போயிடுறாங்க. இந்த பேய் கண்டினியூஸாக இந்தமாரி அந்த மலைக்கு வரவங்கள எல்லாத்தையும் சத்தாச்சிக்கிட்டே இருக்குது. அதனால என்ன ஆகிடுச்சுனாக்கா அந்த போலீஸ்ங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மலைலாம் சுற்றி பார்த்து ஒரு டெட் பாடிக்கு அடிக்கலன்னொடனே அந்த இடத்தையே சீல் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். பாய்.